ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரூர் இஷ்யூ நடந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்ன்றது ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா மேலேயும் சரி, டிவிகே மேலேயும் நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நிறைய நெகட்டிவான கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்ன்றது பண்ணாங்க. ஸோ அதில் முக்கியமாக கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ஏன் அவர் இன்னும் வந்து கரூர் மக்களை போய் சந்திக்கலை அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு முற்றுப்புள்ளின்றது வச்சுட்டாரு. அவர் வந்து கரூர் மக்களை போய் சந்திச்சிருக்காரு. பட் அவர் கரூர் மக்களை கரூரில் போய் சந்திச்சாரான்னு கேட்டிங்கன்னா அதுன்றது கிடையாது. ஸோ இங்கே மகாபலிபுரத்தில் அந்த இறந்து போன 40 பேரோட குடும்பத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தது பண்ணி, ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த குடும்பத்தை பார்த்து பேசி அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சுன்றது இருக்கார். ஸோ ஏன் அவர் வந்து கரூருக்கு போகல அப்படின்ற விஷயத்த நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். போலீஸ் பர்மிஷன் கொடுக்காததால் தான் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த கரூர் மக்களை போய் அவர் வந்து சந்திக்கலை. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. பட் ஒரு சில ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே அவர் என்ன பேசினார், உலகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உள்ளே நடந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டிருந்தாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே வந்து நடந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ன்றது பண்ணலை. பட் சோஷியல் மீடியாவில் ஒரு சில வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ் ட்விட்டரில் வந்து இருக்குது. ஸோ பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் தான் அது. ஸோ அதில் போட்டிருந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஸோ விஜய் அண்ணா அந்த இறந்து போன 40 பேரோட குடும்பத்துடைய காலில் விழுந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் இறந்தவளுக்கு ஒரு பெயினாக ஒரு டிப்ரெஷனாக இருந்திருந்தா காலில் விழுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட அவர் வந்து மன்னிப்புன்றது கேட்டிருப்பாருன்ற எனக்கு வந்து யோசிக்கின்றது தோணுது. ஆனால் ஒரு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசின்றது இருக்கார். அது இன்னொரு மன்னிப்பு அவர் வந்து கேட்டிருக்காரு. என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கரூருக்குன்றது வந்திருக்கணும், உங்கள் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்து சந்திக்கிறதுல மன்னிச்சிடுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ரீசனாக அவர் வந்து மக்கள் முன்னாடி வந்து சொல்லிட்டார், நாங்கள் இந்த மாதிரி போலீஸ்கிட்ட எங்களுடைய மனு நாங்கள் கொடுத்துருந்தோம், நாங்கள் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல. பட் ஒன்ஸ் அவங்க பர்மிஷன் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் அவங்கள வந்து கரூர்லேயே நான் அவங்க நேரில் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கரூர் மக்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா பேசியிருக்கிறதா ஒரு நியூஸ்ன்றது வந்துருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், லைக் இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்து அந்த இறந்து போன 40 பேரோட குடும்பத்துக்கு லைஃப் லாங் என்ன ஒரு செலவு தேவையோ அது எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வாலண்டியர்ஸ் வந்து சொன்னதாக சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மக்கள் முன்னாடி விஜய் அண்ணா பேசும்போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி நான் 5000 ருபீஸ் என்று தரேன். அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் என்ன செலவு தேவையோ, மெடிக்கல் செலவு, எஜுகேஷன் செலவு, என்ன ஒரு செலவு தேவையோ அதை நாங்களும் எங்கள் டிவிக்கே வந்து பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேற்றுக்கு அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள் உள்ளே எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்லேயே ஆக்சுவலாக வந்து போட்டாங்க. ஸோ இதெல்லாம் மெயினான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன் அவர் வந்து கரூருக்கே போய் மக்களை வந்து சந்திக்கலை அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ இங்கே சென்னையில் வந்து மக்கள் அவ்வளோ குடும்பத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து சென்னையில் சந்திக்கிறதுக்கு கரூரில் போய் சந்திச்சிருக்கலாமே அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. ஸோ இப்போ நானும் அதே தான் கேட்குறேன். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி அவ்வளோ எல்லா குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இங்கே கூப்பிட்டு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து பேச தெரிஞ்ச மனுஷனுக்கு அங்கே நேரில் போய் சந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ பர்மிஷன் கொடுக்காதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து போகாமன்றது இருந்திருக்காரு. ஸோ ஒரு வேளை பர்மிஷன் கொடுத்து அவர் வந்து அங்கே போயிருந்தாருன்னா இப்போது இந்த சினாரியே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோ வந்துட்டு அவர் இங்கே வந்து மக்களை கூப்பிட்டு இங்கே வந்து சந்தித்து பேசினார் அப்படின்ற விஷயம் நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஒரு வேளை அவர் அங்கே போயிருந்தாருன்னா அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். இன்னும் எங்கேயோ போயிருக்கோம் அந்த நியூஸ்ன்றது. அவர் கரூர் மக்களை போய் நம்ம அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் கரூர் மக்களை அவர் சந்திக்கலான்னு சொன்னாங்க, சந்திச்சிட்டாரு. ஸோ இன்னும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாக்கி இருக்குது. கரூருக்கே போய் அவர் வந்து சந்திக்கிறது தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அவரே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக அவங்கள வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரூர் இஷ்யூவில் நடந்துகிட்ருக்க இது ஒரு விஷயம் வந்து எதுனா, ஸோ விஜய் அண்ணா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை போய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுன்றது இருக்கார். ஸோ நீங்கள்
இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக் விஜய் அண்ணா வந்து காலில் விழுந்திருக்காருன்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்டு மொத்த ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு செலவு தேவையோ அதை நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சவங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.